தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி தமிழ் திட்டத்திலே திட்டத்திற்கு பயன்படுகின்ற வகையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பாடத்திட்டத்திலே அலகு 4 பக்தி இலக்கியம் பன்னிரு திருமுறைகளுடைய ஆசிரியர்களை பற்றி ஒரு பதிவை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். தொடர்ந்து நாம் பன்னிரு திருமுறை ஆசிரியர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 11ஆம் திருமுறையினுடைய ஆசிரியர்களில் ஒருவரான ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் வரலாறை நாம் காண இருக்கின்றோம். ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் அவர்கள் 11ஆம் திருமுறையினுடைய ஆசிரியர்கள் இவர் ஒருவர். மிக சிறிய பதிவுதான் இருந்தாலும் கூட அரிய வரலாறு செய்திகள் நமக்கு கிடைப்பதற்கு அரிதாக இருப்பதினாலே இந்த கிடைக்கின்ற செய்தியை உங்கள் முன் நான் வைக்கிறேன். ஒரு 13 வினாக்கள் மட்டுமே என்னால் உங்களுக்கு கொடுக்க முடிந்திருக்கிறது. எனவே அவரை பற்றிய செய்தியை உள்வாங்கி தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன். 11ஆம் திருமுறையினுடைய ஆசிரியர்களில் ஒருவர் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார். வினாவிற்குள் செல்லுவோம். ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் அவர்கள் எங்கு வாழ்ந்தார் என்று அறியப்படுகிறது? இவர் எங்கு வாழ்ந்தார் என்று அறியப்படுகிறது? தொண்டை நாட்டிலே காஞ்சிபுரத்திலே இவர் வாழ்ந்ததாக நம்மால் அறிய முடிகிறது. தெளிவான வரலாறு நமக்கு கிடைக்கவில்லை. தொண்டை நாட்டிலே காஞ்சிபுரத்தில் இவர் வாழ்ந்தார் என்று நம்மால் அறிய முடிகிறது. இரண்டாவது வினா, ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் எக்குலத்திலே பிறந்தார்? அவர் பிறந்த குலம் பல்லவர் குலம் என்ற பதிவை நம்மால் காண முடிகிறது. பல்லவர் குலத்திலே அவர் பிறந்திருக்கிறார். மூன்றாவது வினா, ஐயடிகள் காடவர்கோனுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? அவர் ஒரு நோக்கத்தோடு குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்று சான்றோர்கள் சொல்லியிருப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் வாழ்வினுடைய குறிக்கோளாக எதை வைத்திருந்தார் என்ற வினா, அதாவது உலகில் இருக்கிற எல்லா உயிர்களும் இம்மை மறுமை இன்பங்களையும் முக்தியையும் அடைதல் வேண்டும் என்பது இவருடைய அயராத அல்லது அழுத்தமான நோக்கம் என்று சொல்லலாம். அதாவது உலகில் இருக்கிற அனைத்து உயிர்களும், உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களும் இம்மை மறுமை, இம்மை என்று சொன்ன இவ்வுலக வாழ்க்கை, மறுமை மறு உலக அடுத்த பிறவிக்குரிய வாழ்க்கை, இம்மை மறுமை இன்பங்களையும் அதே நேரத்தில் முக்தியையும் அடைதல் வேண்டும் என்பது இவரது அழுத்தமான நோக்கம். ஐயடிகள் காடவர்கோன் எவ்வாறு ஆட்சி செய்தார்? இவர் அரச பரம்பரையை சார்ந்தவர். எவ்வாறு ஆட்சி செய்தார் என்பது கேள்வி. அறநெறியும் அருள் நெறியும் சைவ நெறியும் விளங்க இவர் ஆட்சி புரிந்தார். எனவே இவருடைய ஆட்சி மிக சிறந்த ஆட்சி என்று சொல்லலாம். ஐந்தாவது வினா, தன்னுடைய சிவ தொண்டிற்கு எது தடையாக உள்ளது என அவர் உணர்ந்தார்? இவர் சிவ பக்தர். எனவே சிவ தொண்டினை அழுத்தமாக அவர் செய்திருக்கிறார். இந்த தொண்டிற்கு எது தடை என்று இவர் உணர்ந்தார் என்பது வினா, இந்த நாட்டை ஆளுகின்ற ஆட்சி உரிமை தனக்கு தடையாக இருந்தது என்பதை இவர் உணர்கிறார். எனவே தன்னுடைய ஆட்சி பொறுப்பை தன்னுடைய மகனிடம் ஒப்படைக்கிறார். வினா பாருங்க, ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் தன் ஆட்சி உரிமையை யாரிடம் ஒப்படைத்தார்? தன்னுடைய மகனிடம் ஒப்படைத்து விட்டு அவர் அந்த ஆட்சி பொறுப்பிலிருந்து அவர் விலகுகிறார். ஆட்சி பொறுப்பிலிருந்து, ஆட்சி உரிமையிலிருந்து, அரச பதவியிலிருந்து விலகுகிறார். சரி, அரச பதவியை துறந்த பிறகு அவர் என்ன செய்தார்? வினா வரணும் இல்லைங்களா? பாருங்க, ஆட்சியை துறந்த ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் என்ன செய்தார்? ஆட்சி துறந்து விட்ட பிறகு அவர் என்ன செய்தார்? இவர் சிவபெருமான் கோயில் கொண்டுள்ள சிவத்தலங்களை எல்லாம் தரிசித்து ஒவ்வொரு தலத்திற்கு ஒரு வெண்பா வீதம் பாடி இறுதியிலே தில்லை திருப்பதியை இவர் அடைகிறார். புரியுதுங்களா? சிவபெருமான் கோயில் கொண்டிருக்கிற சிவத்தலங்களை எல்லாம் தரிசித்து ஒவ்வொரு ஸ்தலத்திலேயும் ஒரு வெண்பா வீதம் பாடியிருக்கிறார். கடைசியாக இவர் பாடியது தில்லை திருச்சிற்றம்பலத்திலே இறைவனுடைய திருக்கூத்தினை கண்டு இவர் மகிழ்ந்து அங்கே பாடினார் என்பது வரலாறு. அடுத்த வினா பாருங்க, 8வது வினா, ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் பாடிய வெண்பாக்கள் எந்த திருமுறையில் இடம்பெற்றிருக்கிறது? பன்னிரு திருமுறைகளிலே இவருடைய பாடல் இடம்பெற்றிருக்கிறது. அதனால்தான் நம்ம ஒரு பற்றி இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் பாடிய வெண்பாக்கள் எந்த திருமுறையில் இடம்பெற்றிருக்கிறது? 11ஆம் திருமுறையிலே இவருடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஐயடிகள் காடவர்கோன் எத்தனை பாடல்களை பாடியிருக்கிறார்? ஐயடிகள் காடவர்கோன் எத்தனை பாடல்? ஒரு பதிகத்தையும் 24 வெண்பாக்கள், அதாவது ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். ஒரு பதிகம் என்று சொன்னால் 10 பாடலை கொண்டது பதிகம் என்று நாம் சொல்லலாம். அதுல 24 வெண்பாக்களை அவர் பாடியிருக்கிறார். அவர் பாடிய பதிகத்தினுடைய பெயர் க்ஷேத்திர திருவெண்பா என்பது. இதுக்கு வினா கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. இவை அவர் பாடிய பாடல்களையும்
அவர் பாடிய பதிகத்தினுடைய பெயரும் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. 10வது வினா, க்ஷேத்திர திருவெண்பாவிலே இடம்பெற்றுள்ள பாடல்கள் எவை? அதாவது தல யாத்திரையின் போது ஒவ்வொரு சிவத்தலத்திற்கும் செல்வார். அந்த தல யாத்திரையின் போது ஒரு ஸ்தலத்திற்கு ஒரு பாடல் வீதம் பாடிய பாக்களினுடைய தொகுதியே க்ஷேத்திர திருவெண்பாவிலே இடம்பெற்றிருக்கிறது. இவர் எந்தெந்த தலத்திற்கு திருத்தலத்திற்கு சென்றாரோ அந்த திருத்தலங்கள் சென்று அங்கு இருக்கிற இறைவன் மீது ஒரு வெண்பாவை பாடுவார். அந்த வெண்பாக்களின் பாடல் தொகுதியே க்ஷேத்திர திருவெண்பா என்று அழைக்கப்பட்டு 11ஆம் திருமுறையில் இது வைக்கப்பட்டிருக்கிறது. 11வது வினா, ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் பாடலுடைய கருப்பொருள் என்ன? அவருடைய பாட்டு இருக்கிற பேசிக் என்ன அப்படின்னு கேட்டா பாருங்க. ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் பாடலுடைய கருப்பொருள் என்ன? இவர் சிவபெருமான் கோயில் கொண்டருளிய திருத்தலங்களை நெஞ்சினால் நினைத்து ஒவ்வொரு மனிதனும் சிவன் கோயில் கொண்டிருக்கின்ற திருத்தலங்களை நெஞ்சிலே நினைத்து வாயினாலே வாழ்த்தி அவற்றை மெய்யினாலே தொண்டு புரிந்து பின்னர் பிறவி துயர் நீங்கி அதன் பின்னர் இறைவனுடைய திருவடியை பெறலாம் என்பதே இந்த பாடலுடைய கருப்பொருள். புரியுதுங்களா? கையடிகள் காடவர்கோன் நாயனார் கருப்பொருள் சிவபெருமான் கோயில் கொண்டவர்கள் இருக்கிற திருத்தலங்களை நெஞ்சினாலே நினைத்து வாயினாலே வாழ்த்தி மெய்யினாலே தொண்டு புரிந்து அதன் மூலமாக பிறவி துயர் நீங்கி இறைவனுடைய திருவடியை பெறலாம் என்பது இந்த நாயனாருடைய ஐயடிகள் காடவர்கோன் நாயனாருடைய பாடலுடைய கருப்பொருளாக அமைந்திருக்கிறது. அடுத்து 12வது வினா பாருங்க. ஐயடிகள் காடவர்கோன் நாயனாருடைய வெண்பா எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது? ஒரு மெத்தடாலஜி என்று நாம் சொல்லுவோம் அல்லவா? ஒரு முறையை இவர் கடைபிடித்து இந்த வெண்பாக்களை பாடியிருக்கிறார். அதாவது வெண்பாவினுடைய முற்பகுதியிலே உடல், உயிர், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அவல கவலைகளை பகிரங்கமாக உணர்த்துகிறார். 4 அடி கொண்டது வெண்பா. இந்த முதல் 2 அடியில வெண்பாவின் முற்பகுதியிலே உடல், உயிர், மனித வாழ்விலே ஏற்படுகின்ற அவல கவலைகளை பகிரங்கமாக உணர்த்தியிருக்கிறார். பின்னர் மூப்பு நிலை, இழிவு, மரண அவஸ்தைகளுடைய கிடிபிடிகளையும் தமது ஞான புலமையாலே தெளிவாக விளக்கியிருக்கிறார். மனிதனுக்கு வரக்கூடிய அந்த மூப்பு, வயதான தன்மை, இழிவு, மரண அவஸ்தைகளையும் இவர் பாடியிருக்கிறார். கடைசி பகுதியிலே பிற்பகுதியிலே இத்தகைய அவலங்கள் மனித வாழ்க்கையில் நிகழ்வதற்கு முன்னரே இந்த குறிப்பிட்ட ஸ்தலத்தில் உள்ள இறைவனை சென்று அடைந்து அதை அடை, நினை, அழை, தொழு என்ற உத்தியை பயன்படுத்தி அவர் வெண்பாக்களை பாடியிருக்கிறார். மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற இத்தகைய அன்றாட சிக்கல்களை நாம் மனதிலே கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்திற்கு செல்லுகின்ற போது இந்த ஸ்தலத்தில் இருக்கிற இறைவனை அடைந்து அடை, நினை, அழை, தொழு என்ற உத்தியை பயன்படுத்தி பாடலை இவர் 13வது வினா கடைசி வினா பாருங்க. ஐயடிகள் காடவர்கோன் எப்படி இறையடி சேர்ந்தார்? ஐயடிகள் காடவர்கோன் எப்பொழுது இறையடி சேர்ந்தார்? மிக அமைதியான ஒரு வாழ்க்கை என்று சொல்லலாம். திருத்தலங்கள் அனைத்தையும் தரிசித்த பின்னர் இறுதியிலே இவர் தில்லை திருப்பதியை சென்று அங்கிருக்கிற இறைவனை தரிசிக்கிறார். பின்னர் ஏனைய திருத்தலங்களையும் தாம் விட்டு போன மற்ற திருத்தலங்களையும் தரிசித்து தம்மால் இயன்ற வரை அவர் சிவத்தொண்டு புரிந்து சிவனடியார்களோடு கூடி பரமனுடைய திருவடி நிழலின் கீழ் சென்று அமர்ந்து முடிவில்லா பேரின்ப வாழ்வை பெற்றார் என்பது வரலாறு. மிக சிறிய ஒரு வரலாறு தான், மனதிலே உள்வாங்கியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு தேர்வு கண்ணோட்டத்திலே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அரிய குறிப்பை இந்த 11ஆம் திருமுறையின் ஆசிரியர்கள் ஒருவரான ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் வரலாறு கிடைப்பதற்கு அரியது. கிடைத்தவற்றை உங்கள் பார்வைக்கு வைத்திருக்கிறேன். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். ஒருவேளை நான் கூற தவறிய செய்திகள் இருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸில் கூட பதிவு செய்யுங்கள். ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். தமிழும் தங்கையாவும் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நான் உங்களோடு இடைப்பட ஒரு வாய்ப்பாக அமையும். மற்றொரு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.